Launching Adisaya One World, அதிசயங்களின் ஆரம்பம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. MCR Pure Cotton Club, formals and casual shirts. திருவள்ளூர் மாவட்டத்தில் மாதாந்திர கிரைம் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ரைட் சீக்கிரமா சார்ஜ் ஷீட் போடுங்க, போட்டு சீக்கிரமா தண்டனை வாங்கிடுங்க அப்படிங்கிறார். அடுத்த கேஸ் கேட்பார். அப்படி கேட்கல முதல் வழக்கு இதுங்கிறது ஆதாய கொலை. அப்போ அந்த மாவட்டத்தில் 2 ஆதாய கொலை. என்ன இன்ஜுரி அப்படின்னா சைடில் இதால குத்துற மாதிரி ஒரு காயம், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். அந்த இடத்துல அவங்க இறந்து கிடக்குறாங்க. கழுத்தில் போட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்காரர் பார்க்குற இதுதான். அடுத்த கேஸ் என்ன, அதுவும் இதே மாதிரி கேஸ். எஸ்பி கடுப்பாயிட்டு என்னையா அது ஒரே மாதிரி 2 இடத்துல நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல சம்பவம் நடந்ததா சொல்லப்படுகிற ரோடுகள் ஆந்திராவில இருந்து சென்னை நோக்கி போகுது, இல்லை சென்னையில இருந்து ஆந்திராவை நோக்கி போகுது. திருப்பதியில போய் விசாரிச்சா இதே மாதிரி 49 கொலைகள் ஆந்திராவில் நடந்திருக்கு. 49 கொலை நடந்திருக்கு 6 மாசத்துல. அப்போ என்ன பண்றாங்க, இது சொன்ன உடனே இங்க இருந்து ஒரு டீம், ஃபிங்கர் பிரிண்ட் டீம், எக்ஸ்பர்ட்ஸ் டீமை அங்க அனுப்புறாங்க. எங்க ஹைதராபாத்ல போய் அவங்க தேடி பிடிச்சு எடுக்கிறாங்க. அதுல ஒரு சீன்ல இருந்தது கோபால் அப்படிங்கிறவனோட கைரேகைக்கு டேலியாகும். திருப்பதியில போய் அந்த டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போறாங்க. டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் உட்காந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கோபால், குண்டல் கோபால்னு ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க, இந்த கேஸில் போட்டிருக்காங்க 4102. அவன் ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா, அது விஷயமா தான் நாங்கள் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கீங்கள. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி சரின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே பெல் அடித்து அந்த ஆர்டர்லி வருவாரு. வந்தோடனே அந்த கோபால்னு சொல்லி ஒரு 10 டீ எடுத்து சொல்லுவாங்க. பார்த்தா அவன் ஸ்டேஷன்லேயே இருப்பாங்க. உடனே நம்ம ஆட்களுக்கு அப்படி ஒருத்தருக்கு ஷாக் ஆகுது. இந்த பேருக்கு தானே தேடி வந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லி, சார் யார் சார் கேட்குறாங்க. அப்புறம் அவன் டீ வாங்கிட்டு வரான். டீ சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவனை பார்க்கணுங்கிறாங்க. அவனை விசாரிக்கிறாங்க. அவன் கேட்டால் நான் அங்கே தான் சார் எனக்கு அதுக்கு தெரியாது சார். இருந்தாலும் நம்ம ஆளுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அவன் ரேகை எடுத்து பார்த்துடலாமா சார், அவன் கைரேகை எடுத்து பார்த்துடலாம். ஏன்னா இப்போ கேரளாவில் இந்த கேஸை ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க. ஒரு சீரியல் கில்லர் 68 வயசான ஆட்கள் ஒரே பேட்டர்னில் 4 கொலை பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சீரியல் கில்லிங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா நிறைய கேஸ்? முதல்ல நான் அனுபவத்தில் உள்ளதை சொல்கிறேன். நான் சோழவரத்தில் போய் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். அப்போ அது திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாதாந்திர கிரைம் மீட்டிங் எஸ்பி நடத்துவார். அந்த மீட்டிங்கில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இப்போ அதாவது அங்கே ஒரு 30 காவல் நிலையம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருக்குது அப்படின்னா, அந்த 30 காவல் நிலையத்துலேயும் இந்த கடந்த 1 மாதத்தில் நடந்த கொலை வழக்குகள், ஆதாய கொலை வழக்குகள் பற்றி முதல்ல சொல்லுவாங்க. அங்கே எங்கேயாவது ஆதாய கொலை இல்லை அப்படின்னா, கொலை நடந்ததுன்னா அந்த கொலை வழக்குகளில் டேட் வாரியாக 1ஆம் தேதி நடந்தது, 5ஆம் தேதி நடந்தது, 20ஆம் தேதி நடந்தது, 28ஆம் தேதி நடந்தது, அந்த டேட் வாரியாக அந்த ஒவ்வொரு கொலை வழக்கை பற்றியும் கேட்பார். இந்த வழக்கு என்ன வழக்கும் பாரு, அந்த இன்ஸ்பெக்டர் எதிர்த்து சொல்லணும். இது மாதிரி முன்பகை இருந்தது, இந்த பிரச்சனைனால இது மாதிரி நேரு கொலை பண்ணிட்டாங்க, அதை நாங்கள் கைது பண்ணிட்டோம், அவனை குண்டத்து இடத்துல போட்டோம், அந்த கேஸில் சார்ஜ் ஷீட் போட்டோம், இல்லை சார்ஜ் ஷீட் போடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ ரைட் சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போடுங்க, போட்டு சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுங்க அப்படிம்பார். அடுத்த கேஸ் அப்படின்னு கேட்பார். அப்படி கேட்கல முதல் வழக்கு இதுங்கிறது ஆதாய கொலை. அப்போ அந்த மாவட்டத்தில் 2 ஆதாய கொலை நடந்திருக்கு. ஒன்று பள்ளிப்பட்டு, இன்னொன்று கனகமாச்சத்திரம், 2 காவல் நிலையத்துலையும். அப்போ முதல்ல நடந்த கேஸை பற்றி கேட்குறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இது எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த சாலை ஓரத்தில் பக்கத்தில் கிராமம் இருக்கும். ஆனால் அந்த கிராமத்திலேருந்து மெயின் ரோடுக்கு தான் அவங்க பஸ் ஏறணும். அது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ அவங்க பஸ்ஸுக்கு நிற்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பஸ் ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. பஸ்ஸு நிற்கிறதுக்கு வர்றவங்க அதில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்காக அங்கே ஒரு கடை, ஒரு ஓலக்கோட்டாயில் ஒரு கடை வீடு, இது அதுலேயே தான் வீடு, அதுலேயே தான் கடை. அதில் யாராவது வயசானவங்க ஒரு பெட்டி கடை வச்சுட்டு, ஒரு டீ கடை வச்சுட்டு அங்கேயே தங்கியிருப்பாங்க. நைட்டில் அங்கேயே படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சா அவங்களோட யாராவது சொந்தக்காரங்க வரலாம், அங்கேயே இருக்கலாம். இப்படி பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையுமே கிராமங்களில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்கும். அந்த மாதிரி ஒரு கடைக்கு முன்னாடி படுத்திருந்த அந்த கடையை சேர்ந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கழுத்தில் போட்டிருந்த தாலி, அது ரொம்ப ஏழ்மையான கிராமம், அங்கே உள்ளவங்க தானே, 2 கிராம் அது மாதிரி 1 கிராம் இருக்கக்கூடிய தாலியை கட் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன இன்ஜுரி அப்படின்னா, சைடில் ஒரு இதால் குத்துற மாதிரி ஒரு காயம், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. டைரெக்டாக மூளையில் அட்டாக் பண்ணி. ஆமாம்,
அவ்வளோதான். அந்த இடத்துல அவங்க இறந்து கிடக்குறாங்க, கழுத்தில் போடுறது காணும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்காரர் பார்க்குறேன், இதுதான் அது. அடுத்த கேஸ் என்னன்னு கேட்டால் அதுவும் இதே மாதிரி கேஸ். உடனே எஸ்பி கடுப்பாயிட்டார். என்னையா அது ஒரே மாதிரி 2 இடத்துல நடந்திருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன பெட்ரோலிங் போகிறது இல்லையா, நைட் பெட்ரோலிங் போகிறது இல்லையா, பீட் போகிறது இல்லையா, கத்துறாரு. கத்திட்டு இவங்களை கேட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிக்க, என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க கேட்டால், நான் அங்கே பார்த்தேன், அங்கே இருக்க பழைய கேடியை பார்த்தேன், ரவுடியை பார்த்தேன், திருடனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ நான் சோழபுரம் இன்ஸ்பெக்டர், நான் சென்னையில் தான் வேலை பார்த்துருக்கேன். அப்போ ட்ரான்ஸ்ஃபராக இங்கே போயிருக்கேன். அப்புறம் கடைசி அந்த நான் கடைசியாக நாளாக இருக்கிறேன். என்ன கேட்குறாரு, நான் மெட்ராஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருக்கேன், ராஜாராம் நீ சொல்லு அப்படிங்கிறாரு. அவங்க எஸ்பி பேர் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். அவங்க வந்து ஐஜிஐ ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்க வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் இருக்காங்கல்ல, அவரோட அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ். அன்புமணி ராமதாஸ் வந்து அவங்க மந்திரியா இருந்தாங்களா, மத்திய மந்திரியா. அப்போ இவர் செக்ரட்டரியா இருந்தாருங்க. அப்போ இவர் டிஐஜி லெவலில் அங்கே வந்து டெல்லியில் போய் டெபுடேஷனில் இருந்தார் அவரு கூட. அப்புறம் ஐஜிஐ ரிட்டையர்ட் ஆனார். அவர் வந்து என்ன கேட்டார், என்ன நீ சொல்லுவோம் அது. நான் சொன்னேன், சார் இந்த 2 ரோடுகள், 2 போலீஸ் ஸ்டேஷனில் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ரோடுகள் வந்து ஆந்திராவிலேருந்து சென்னையை நோக்கி போகுது, இல்லை சென்னையிலேருந்து ஆந்திராவை நோக்கி போகுது. ஆக இந்த கொலையாளி ஒன்று சென்னையிலேருந்து அங்கே வந்திருக்கணும், இல்லை ஆந்திராவிலேருந்து இங்கே வந்திருக்கணும். அப்படின்னா சென்னையில் இருந்ததுன்னா, சென்னையில் இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் கொலை நடந்திருந்தால் பேப்பரில் டிவியில் வந்திருக்கும், உடனே ஃப்ளேரப் ஆகிடும். அந்த மாதிரி எதுவுமே இங்கே நடந்த மாதிரி தெரியல. ஏன் இந்த 2 ரோடு போய் சேர்ற ஏரியாவில் ஆந்திராவில் போய் நம்ம விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நல்ல ஐடியா தான். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை கொலை நடந்துச்சு? 2 தான். 2 கொலை தான் நடந்திருக்கு. அதை பற்றி பேசுகிறோம். அப்போ வந்து சொல்கிறேன் நான் இதை மாதிரி சொன்னோன்னே, அப்போ கேட்குற அந்த 2 இன்ஸ்பெக்டர், இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னு கேட்குறேன். இந்த 2 ரோடும் போனால் ஆந்திராவில் திருப்பதிக்கு போகுது அப்படிங்கிறேன். 2 ரோடுமே திருப்பதியிலேருந்து வரக்கூடிய ரோடு திருப்பதி நோக்கி போகுது அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்தல நான் சொன்னேன், சார் அங்கெல்லாம் ஆந்திராவில் இல்லை திருப்பதியில் இதே பேட்டர்னில் கொலை நடந்திருக்கா அப்படிங்கிறத விசாரிக்கணும் சார். அது கேட்டால் தெரிஞ்சிடும். அந்த சிஆர்பி கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோக்கோ எஸ்பி ஆஃபீஸுக்கோ கேட்டால் சொல்லிடுவாங்க, இதே பேட்டர்னில் கொலை நடந்திருக்கா இல்லையான்னு கேட்கணும் அப்படின்னு 2வது ஐடியா. ஃபஸ்ட்டு ரோடு எங்கே நோக்கி எதை நோக்கி போகுதுன்னு ஃபஸ்ட்டு. 2வது அந்த பக்கம் போகுதுன்னா அந்த பக்கம் இந்த மாதிரி பேட்டர்னில் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். 3வது அது மாதிரி நடந்திருந்தா நம்ம அங்கே வந்து ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் அந்த வழக்குகளில் ஏதாவது விட்டு போயிருந்தா அது எந்த ஃபிங்கர் பிரிண்ட், யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்னு கண்டுபிடிச்சி அவங்க கண்டுபிடிக்கலாம் சார். 3 ஐடியா சொன்னேன். உடனே இவர் இந்த 2 இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அந்த திருத்தணி டிஎஸ்பி இருந்தாங்க, அவங்களையும் வந்து போட்டு 3 பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஐடியா சொல்கிறாரு, இதை வெரிஃபை பண்ணி எனக்கு சொல்லுங்கள். யார் தான் சார் அந்த கொலை பண்ணது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பேரில் நம்ம இங்கே டீம் இருக்காங்களா, இங்கே போய் விசாரிக்கிறாங்க. நியரஸ்ட் அவங்களுக்கு ஊர் வந்து திருப்பதி தான். திருப்பதியில் போய் விசாரித்தா இதே மாதிரி 49 கொலைகள் ஆந்திராவில் நடந்திருக்கு. 49 கொலை நடந்திருக்கு 6 மாசத்துல. 6 மாசத்துல 49 கொலைகள் நடந்திருக்கு ஆந்திராவில். தூக்கத்தில் இருக்கவங்கள ஈஸியாக கொலை பண்ணிடுறாங்க. பெண்களை, வயசான பெண்களை, அதாவது ரோட்டோரம் கடை இது மாதிரி வச்சு ரோட்டோரம் படுத்து தூங்கிட்டு இருக்கவங்கள இது மாதிரி கொலை பண்ணது இருக்கு. இல்லை தாலியை கட் பண்ணி எடுத்துட்டு போறாங்கல்ல, அது ஒரு சென்டிமெண்டல் இஷ்யூ. என்ன பேப்பர்ல மீடியாலாம் என்ன வருதுன்னா, கொலை பண்ணிட்டு தாலி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ பெண்களுக்கு தாலிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, அதை வந்து ஒரு பெரிய சென்சிட்டிவ் மேட்டரா சொல்றாங்க. திருப்பதிக்கு எம்எல்ஏ யாருன்னா சந்திரபாபு நாயுடு, அவர் தான் இப்போ சிஎம். அவர் கடுப்பாயிடுறாரு. கடுப்பாகி அந்த போலீஸ் எல்லாம் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட், என்னையா அது ஒரு வந்து பெண்களை தாலி எடுத்துட்டு கொலை பண்ணிட்டு போறான், கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதனால் அந்த போலீஸ் எல்லாம் கண்டுபிடிக்க இயலலை. ஆக 49 கொலைகள் இதே பேட்டர்ன்ல நடந்திருக்கு. இந்த 49 கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத உடனே இவங்க தெரிஞ்ச உடனே இது எஸ்பிக்கு சொல்றாங்க. அப்போ எஸ்பி சொல்றாரு, ரைட் ஓகே, இங்கே இந்த 49 கேஸ்லையும் எங்கேயாவது ஒரு இடத்துல எப்பி டேலி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எப்பி வந்து ட்ரேஸ் ஆயிருக்கா சீன்ல இருந்து அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு சீன்ல வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டேலி ஆயிருக்கு. இது வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்னா, அப்போது தெலுங்கானா கிடையாது, இது நான் சொல்றது 1998 நடக்குது. ஆமாம், ஆந்திரா மட்டும்தான். ஆந்திராங்கிறது பெரிய ஸ்டேட்டு. அதுக்கு வந்து ஹைதராபாத்தில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ இருக்குது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோவில் போய் அந்த பெரிய ஸ்டேட்டில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்
அதில் மொத்தமாக எத்தனை வழக்குகள் இருக்கும், அதில் உள்ளவங்களோட இருந்து அந்த ஃபிங்கர் பிரிண்டை தேடி பிடிக்கிறது, கம்பேர் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். அது சிங்கிள் டிஜிட் ஃபிங்கர் பிரிண்ட் பீரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் டெவலப் ஆகி அந்த ஃபிங்கர் பிரிண்டில் 6 டிஜிட் 8 டிஜிட் வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த கை விரல் ரேகையை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு மெத்தட். அப்போ என்ன பண்ணுறாங்க, இது சொன்ன உடனே இங்கேருந்து ஒரு டீம், ஃபிங்கர் பிரிண்ட் டீமு, எக்ஸ்பர்ட்ஸ் டீமை அங்கே அனுப்புகிறாங்க எங்கள் ஹைதராபாடுக்கு. ஹைதராபாடில் போய் அவங்க தேடி பிடிச்சி எடுக்கிறாங்க. அதில் ஒரு சீனில் இருந்தது வந்து கோபால் அப்படிங்கிறவனோட கைரேகைக்கு டேலி ஆகுது. அந்த கோபால்ங்கிறவனை இதுக்கு முன்னாடி எப்போ கைது பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஒருத்தரோட ரேகை எப்படி இருக்கணும்னா, ஏற்கனவே கைது பண்ணி கைரேகை எடுத்து அதை அனுப்பிச்சிருந்தா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். இந்த சீனில் வந்து கிடைக்கக்கூடிய பிரிண்ட் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணால் தான் தெரியும் அது யாரோட இருந்து. அப்போ இவங்க போய் பார்க்கல அந்த அவனோட கைரேகைன்னு தெரியுது. சரி, அவன் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு சந்தேக கேஸில் அவன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராத்திரி சுற்றிட்டு இருப்பாங்களே, அப்போ கைது பண்ணி கைரேகை எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. 41-102 அப்படிம்பாங்க சிஆர்பிசி கேஸ். அந்த கேஸில் அவன் அரெஸ்ட் பண்ணியிருந்ததில் அவன் வந்து குண்டுலு கோபால் அவன் பேர். அவனுக்கு சொந்த ஊர் வந்து பள்ளிப்பட்டு பக்கத்தில் ஒரு கிராமம், ஆந்திராவில். உடனே அந்த ஏரியாவில் போய் பார்த்தா அவங்க இல்லை, ரொம்ப நாளாச்சு இங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டீம் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்து திருப்பதி தானே நமக்கு நியரஸ்ட் பாடி, திருப்பதியில் போய் அந்த டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் உட்காந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி கோபால், குண்டலு கோபால்னு ஒருத்தனை வந்து பிடிச்சிருக்காங்க, இந்த கேஸில் போட்டிருக்காங்க 41-102. அவன் வந்து ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா, அது விஷயமா தான் நாங்கள் விசாரிக்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி யாரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா, அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே போயிருக்க 5-6 பேர் போயிருக்காங்க இல்லையா, இவங்கள ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டும் கூட போயிருக்காங்க. அப்போ அந்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அது மாதிரி சரின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து பெல் அடித்து அங்கே ஆர்டர்லி வர்றாரு. வந்தோடனே அந்த கோபால்னு சொல்லி ஒரு 10 டீ எடுத்து சொல்லு அப்படிங்கிறாங்க. பார்த்தா அவன் ஸ்டேஷன்லேயே இருக்காரு. ஆமாம், கோபாலை சொல்லி எடுத்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ஆட்களுக்கு அப்படி ஒருத்தருக்கு ஷாக் ஆகுது. இந்த பேருக்கு தானே தேடி வந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லி, சார் யார் சார் இந்த கோபால்? அவன் ஒன்றுங்க ஸ்டேஷனில் எடுபடி வேலை செஞ்சுருக்கான், அங்கேயே தங்கியிருப்பான். ஆனால் தாங்க அவனுக்கு ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் கிடையாது. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஸ்டேஷன்லேருந்து நைட்டில் பாராகிற ஒருத்தர் தான் இருப்பார். அவர் பூட்டிட்டு படுத்துருவார். அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பான், ஸ்டேஷனில் உள்ளவங்க டிஃபன் வாங்கி கொடுப்பான். அப்போ வந்து இவனுக்கு ஒரு டிஃபன் கொடுப்பாங்க, மத்தியானம் சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. இங்கேயே எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இங்கேயே எடுபடி வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அவன் டீ வாங்கிட்டு வரான், டீயை வந்து சாப்பிட்டுட்டு அவனை பார்க்கணுங்கிறாங்க, அவனை விசாரிக்கிறாங்க. அவன் கேட்டால் நான் அங்கேயே தான் சார் இருக்கேன், எனக்கு எதுவும் கிடையாது தெரியாது சார் அப்படிங்கிறான். இருந்தாலும் நம்ம ஆட்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அவன் ரேகை எடுத்து பார்த்துடலாமா சார் அப்படிங்கிறாங்க. அவன் கைரேகை எடுத்து பார்த்தா இவன் தான் குண்டலு கோபால். அப்பா, எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒளிஞ்சிருக்கான் குற்றவாளி. அப்புறம் அவனை விசாரிச்சா என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால், இவன் அந்த ஊர்லேருந்து இங்கே வந்துட்டான், இங்கே வந்து அவனுக்கு இன்னும் வேலை இல்லை. அப்போ போலீஸ் ஏதோ ஒரு வாட்டி இவனை பிடிக்கிறாங்க. பிடிக்கிறப்போ பிடிச்சி அப்புறம் காலையில் துரத்தி விட்டுருவாங்கல்ல, துரத்தி விட்டு போனால் இவனுக்கு போகிறதுக்கு எங்கேயுமே இல்லை. அதனால அங்கேயே கிடக்கிறான். அவன் வேலை இப்போ அந்த டீயில் போய் 4 டீ சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்போ 4 டீ வேண்டியது, உனக்கு ஒரு டீ குடிச்சிக்கடா அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படியே இங்கேயே வேலை செஞ்சுட்டு இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே படுத்துக்கிறான். நைட்டில் பாராக்காரர் வந்து 9 மணிக்கு கதவு சாத்திட்டு படுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பான். டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அவர் உள்ள படுத்ததுக்கப்புறம் இவன் வெளியே படுத்துக்குவான் வராண்டாவில். காலையில் 5 மணிக்கு அவர் எந்திரிக்கிறப்போ இவன் தான் போய் டீ வாங்கிட்டு வந்து கதை தட்டுவான். ஓ, அதுக்குள்ள இந்த கொலைகளை பண்ணிட்டு திரும்ப அது எப்படா அது பண்ண டெய்லி இங்கே தானே இருக்கு, எப்படா பண்ணேன்னா ரைட்டு 10 மணிக்கு மேலே வெளியே போனான். அதை தாண்டி போகிறான், போய் அந்த ஊர் அவுட்டரில் போய் நினைக்குவான். அங்கேருந்து போகக்கூடிய லாரி இருக்கு இல்லையா ஹைவேஸில், அந்த லாரியை கை காட்டி நிறுத்துவான். அவன் ஏறிட்டு எங்கே போனால் போகிற வழியில் எங்கள் பக்கத்தில் இறக்கி விட்ருக்கேன், எங்கே தான் அப்படிம்பான். எந்த ஊருன்னு எனக்கும் தெரியாது. வண்டி போயிட்டே இருக்கு, இவன் போயிட்டே இருப்பான். போயிட்டு இருக்கல எங்கே வந்து பார்ப்பான், இந்த மாதிரி குடிசை வீடு எங்கே இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் குடிசை வீடு இருக்குது, அங்கே 2 பேர் வெளியே படுத்திருக்காங்க அப்படின்னா நிறுத்துங்க, நாங்கள் தான் இறங்கணும்னு சொல்லி இறங்கிருக்கு. அவனுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்துருவான் லாரிக்காரனுக்கு 5 ரூபா கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். அவன் போயிடுவான். இவன் போனதுக்கப்புறம் அங்கே போய் பார்ப்பான், அக்கம் பக்கத்தில் இறங்கி பார்ப்பான், தூங்குறாங்களா முடிச்சுட்ருக்காங்களா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நல்லா ஆழ்ந்து தூங்குறாங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் நகை போட்டிருக்காங்களான்னு பார்ப்பான். நகை போட்டிருக்காங்கன்னா வாயை வந்து கையால் பொத்திக்கிட்டு பாக்கெட்டில் இது இருக்கு இல்லையா, எலக்ட்ரீஷியன்லாம் வச்சுருப்பாங்களே, ட்ரில் பண்ணுற டெஸ்டர் கரண்ட் இருக்கான்னு சொல்லி டெஸ்டர், அதை ஒன்று பாக்கெட்டில் வச்சுருப்பான். ஏன்னா அந்த டெஸ்டர் வச்சுருந்து யாரையாவது சந்தேகப்பட்டு பிடிச்சா கூட சந்தேகப்பட மாட்டாங்க. அவன் எலக்ட்ரீஷியன் சொல்லலாம், நான் என் வீட்டுக்காக வச்சுருக்கேன்னு சொல்லலாம்.
அன்னைக்கு ஒரு ஆயுதமாக வச்சுருந்தா தான் தப்பு. அதை எடுத்து வாயை பொத்தி கரெக்டாக ஒரு குத்து. எந்த இடத்துல குத்துனா கட் ஆகுமோ அந்த இடத்துல அந்த போகக்கூடிய பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாய் அதுலேருந்து பீரிட்டு அடிக்கும். இவங்க கத்துறதுக்கு முன்னாடி செயினை மட்டும் அறுத்துட்டு, செயினில் அந்த தாலியை மட்டும் அறுத்துட்டு அவங்க இறந்துருவாங்க கடையில். அது வரைக்கும் வாயை பற்றிட்டு இருப்பான். இறந்ததுக்கப்புறம் அப்படி மெதுவாக நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துடுவான். நடந்து போய் அந்த பக்கம் நிற்பான். இந்த பக்கமும் ரிட்டன் வரக்கூடியதாக ஒரு அரிய கையை காட்டி அதில் ஏறி வந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஷுவலாக டீலாம் வாங்கி கொடுத்து டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து மத்தியான டயத்தில் கொண்டு போய் ஏதாவது ஒரு பழைய நகை கடை இருக்கும்ல அங்கே கொண்டு போய் இதை போட்டுட்டு அப்போ அதுக்கு என்ன 200 100 கிடைக்கும். அதை வாங்கிட்டு ஜாலியாக செலவு பண்ணும். இல்லை சார், இந்த மாதிரி 66 கொலை பண்ணியிருக்காரு அவர். 61 கொலை. 61 கொலை. 61 51 49 இது 2 51 கொலை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 51 கொலை பண்ணியிருக்காரு. இது பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு பேப்பரில் வந்த உடனே என்டி ராமராவ் சந்திரபாபு நாயுடு சிஎம் பிடிச்சி திட்டிருக்காரு அந்த டிஜிபியை. ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவனை சொரு போட்டு வளர்த்து ஒரு கொலைகாரன் வளர்த்துருக்கீங்க, அதனால இவ்வளோ தூரம் இந்த ஆந்திராவே வந்து கெதிகலங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு. அப்புறம் இவனை அந்த கேஸில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் அவனை எஸ்கார்டு எடுத்துகிட்டு போகல, எஸ்கார்ட்லேருந்து தப்பிக்க பார்த்தேன்னு சொல்லி சுட்டாங்க. செத்துட்டான். என்கவுண்டர் பண்ணி இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது 1998 நடந்த ஒரு சீரியல் கில்லர். இது வந்து நான் வந்து அதாவது ஒரு ஐடியா கொடுத்ததுனால எனக்கு அது கரெக்டாக ஞாபகம் இருக்கு. இது போக ஆட்டோ சங்கர் ஒரு சீரியல் கொலை பண்ணி அவன் வந்து இதே மாதிரி அவன் முதல்ல ஆரம்பத்தில் சாராயம் எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் சாராயம் காய்ச்ச ஆரம்பித்தான். அப்புறம் பெண்களை வச்சு பாலியல் தொழில் பண்ண ஆரம்பித்தான். இதில் வந்து கேட்ட ரவுடிகள் அங்கே வந்து கஸ்டமர்ஸு இவன்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சவங்களை கொலை பண்ணி சோறு கட்டுறாங்கல்ல அதையோடு சேர்த்து வச்சு போச்சுட்டான். ஆமாம், அது ஒரு சீரியல் கில்லர். அதில் அவனை தூக்கில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு தண்டனை கொடுத்தப்பறம் எஸ்கேப் போய் ஓடிட்டான் ஜெயிலேருந்து. அப்புறம் பிடிச்சி கொண்டு தான் அவனை தூக்கில் போட்டாங்க. இது ஒன்று. இன்னொருத்தன் சைனைடு மோகன் அப்படின்னு ஒருத்தன். அவன் வந்து நம்ம இதில் கிடையாது, கர்நாடகா சேர்ந்தவன். இன்னொருத்தன் ஜெய்சங்கர்னு ஒருத்தன், சைக்கோ சங்கர்னு சொல்லுவாங்க. அவன் வந்து என்னன்னா லாரி டிரைவர். அவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன். அவன் வந்து இதே மாதிரி அவனோட எம்மோ எப்படின்னா லாரி ஓட்டிக்கிட்டே போவான். அது தமிழ்நாட்டுக்கு போவோம், ஆந்திராவுக்கு போவோம், கேரளாவுக்கு எல்லா ஊருக்கும் போகும். அப்படி போகிறப்போ இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்கள் வந்து தனியாக நிற்பாங்க ரோட்டில். அவங்க பார்த்தோன்னா வண்டியை நிறுத்திடுவான். இவங்க எப்போதுமே கையில் ஒரு பேக் வச்சுருப்பான், கூட ஒரு கோ டிரைவர் இருப்பான், இல்லை க்ளீனாக இருப்பான். அவன்கிட்ட வண்டியை கொடுத்து அங்கே கொண்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுவான். அந்த பெண்களை கூப்பிட்டு போய் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கையில் சைக்கோ அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த சந்தோஷமான சூழ்நிலையில் அவங்க கழுத்தை அறுத்துருவான். கழுத்தை அறுத்து ரத்தம் அப்படியே வடியும், ஸ்பிரிட் அடிக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகும். அந்த சமயத்தில் தான் அவங்ககிட்ட கணவன் மனைவியாக இருப்பான். இது ஒரு மாதிரியான கொலை பண்ணி அவங்க தூக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கேயாவது ஒரு புதரில் போட்டுட்டு திருப்பி நார்மலாக வந்து வண்டியில் ஏறி வந்துடுவான். என்ன பாலியல் தொழில் உள்ளவங்களுக்குன்னா அங்கே சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க, புகார் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. யாராவது பார்த்து இது மாதிரி ஒரு பாடி இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் யார் பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு நிறைய வழக்கு. இதில் ஒரு வழக்கில் எப்படி மாட்டினான்னா தற்போதைய முதலமைச்சர், அப்போ துணை முதலமைச்சர், அவர் வந்து அந்த பக்கம் ஒரு விழாவுக்காக போகிறாரு. அந்த விழாவுக்காக போகிறப்போ காவலர்கள் எல்லாம் பாதுகாப்புக்கு அங்கே பக்கத்தில் இருக்க மாவட்டத்தில் இருந்த காவலர்கள்லாம் வந்து அப்போ ஒரு பெண் காவலர் 40 வயது அவங்களும் பாதுகாப்பு போகிறாங்க. பாதுகாப்பு போனவங்க பாதுகாப்பு முடிஞ்சு லேட் ஆயிடுச்சு. அந்த இவங்க ஊர் வந்து அங்கேருந்து தள்ளி இருக்குது. ஆனால் அந்த ஊர்லேயே இவங்க சொந்தக்காரங்க வீடு இருக்குது. இப்போ அங்கே போய் ஹால் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வெளியே வராங்க. வெளியே வரையில் அவங்க ரோட்டு பக்கமாக வர்றதை பார்த்துட்டு இவன் அது மாதிரி தவறான பெண் நினச்சி வண்டியை நிறுத்தி அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுத்து அவங்கள வந்து இதே மாதிரி பக்கத்தில் புதருக்கு எடுத்துகிட்டு போய் கழுத்தை எடுத்து கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கிட்ட இவங்க வீட்டில் என்ன நினைக்கிறாங்க, இங்கே இருக்காங்கன்னு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அந்த மாதிரி தகவல் கிடைச்சு அவங்க வந்து போலீஸே கொலை பண்ணியிருக்காங்க. பெண் போலீஸ், தமிழ்நாட்டு பெண் போலீஸ். அந்த உடனே அவங்க அங்கேருந்து இங்கே வராங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் காணும். அப்புறம் தேடி பார்க்கல அது மாதிரி ஒரு பாடி இருக்குன்னு பார்த்தா அந்த அம்மாவோட பாடி. அந்த வழக்கில் தான் இவன் மாட்டுறான். இல்லை, இந்த மாதிரி சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டுறாங்க இல்லையா சார்? அவனுக்கு என்ன இருக்குது, ஒரு மென்டலி அதாவது அவங்க வந்து மனிதனே கிடையாது, மிருகம்.
இப்போ இந்த மாதிரி சீரியல் கில்லர்லாம் வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும்ல சார்? இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து அவ்வளவு பரவலா இருந்துச்சு. சீரியல் கில்லர் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துலயும் இருக்கு, இந்த காலத்துலயும் இருக்கு, இப்பவும் இருக்கு. மாட்டாத வரைக்கும் தெரியல. இவங்கெல்லாம் அந்த முதல் கொலையிலேயே வந்து அந்த போலீஸ் நல்லா விசாரிச்சு அவங்கள கண்டுபிடிச்சிருந்தா இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. ஆமா, அதாவது அந்த ஒரு வழக்கை எடுத்தோம்னா அதை தீவிரமா நம்ம நடவடிக்கை எடுக்கணும். 100% நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை எப்படி ஏற்படும்னா, சட்டம் ஒழுங்கு காவல் நிலையம் இன்னொரு கேஸ் வந்துடும், விஐபி பந்தோஸ் வந்துடும். அப்போ இதுல ஃபுல்லா ஒரு லைன்ல போயிட்டு இருப்பாங்க. 100% அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை வந்துருச்சுன்னா அதுக்கு போகிறப்போ டைவர்ஷன் ஆகும். அதனால இந்த மாதிரி இவங்கெல்லாம் தப்பிக்கிறாங்க. ரொம்ப நன்றி சார். லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. MCR Pure Cotton Club, formals and casual shirts.